மெயினாக என்ன தெரியுமா போடணும், உப்பு போடணும். உப்பு இல்லாத பொருள் வேலைக்கே ஆகாது. அதனால உப்பு போட்டிருக்கேன். ஷாக்கா ஆனியன் க்ரீன் சில்லி உப்பு, ஆனியன் க்ரீன் சில்லி உப்பு. அப்புறம் ஒன்று போட்டுனே, பூண்டு சொன்னேனே, சின்ன வெங்காயம் பூண்டு போட்ட மறந்துட்டீங்க, கடுகு வெந்தயத்தை மறந்துட்டீங்க. என்னப்பா நீங்கள் இப்படிலாம் செஞ்சீங்கன்னா வாய்க்கு வழங்காதே. கரெக்டாக அதாவது கரெக்டாக போடணும். ஷாக்கா ஆனியன் க்ரீன் சில்லி ஓகே, உப்பு போட்டாச்சு. அன்புராஜ் வாங்க, ஹாய் அக்கா. இன்னைக்கு என்ன சமையல் அக்கா? இன்னைக்கா மீன் குழம்பு. அன்பு, உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு சொல்லுங்கள். நம்ம லைவ் சமையல் லைவாக போயிட்டு இருக்குல்ல, அப்படியே தூக்கி விட்ருவோமா? இன்னைக்கு வந்து லைவ்ல வந்து சுலைமான் சொல்லணும், நான் என்னென்ன போட்டேன் என்னென்ன எடுத்தேன் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக சொல்லணும். சொல்கிறீங்களா? பார்க்குறேன். என்ன இவ்வளோ மல்லித்தூளா? நெக்ஸ்ட்டு பார்த்துக்கோங்க, மிளகாத்தூள். மிளகாத்தூள் வைக்க மாட்டேன் நான், வீட்டில் அரைச்சி வச்ச மிளகா தான் இருக்கும், அதான் போடுறேன். வீட்டில் அரைச்சி வச்சது நல்லா காரமாக இருக்கும், அதனால் ஒரு 3 ஸ்பூன் மிளகாய் போட்டுக்கிட்டேன். தெரியுதா சிலை என்ன போட்டேன்னு? நெக்ஸ்ட் லைவ்ல கேட்பேன், நீங்கள் சொல்லணும். உங்கள் வாயால் சொல்லுங்கள் உங்கள் லைவ்ல என்னென்ன போட்டேன் அப்படின்னு. சிலை ஷாக்கா இப்போதைக்கு நான் பார்க்குறேன், அப்புறம் கற்றுக்குறேன்க்கா. மறந்துடும். எப்போ ஒன்று இப்போ பார்க்குறோமோ அதை அடுத்த செகண்ட் செஞ்சு பார்த்துட்டு வச்சுங்களேன், நமக்கு மண்டக்கலை நின்றோம். அன்புராஜ் நான் வீட்டில் இல்லை, நான் சென்னையில் வேலை பண்ணுறேன்க்கா. அக்கா காலையில் இட்லி சாப்பிட்டேனக்கா. ஓகே ஓகே. மதிய லஞ்சு கடையில் தானா? ஆமாம், கொஞ்சம் போட்டால் தான் நிறைய. ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி கொடுப்போம். நல்லா வதங்கணும், அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும். சும்மா அரைகுறையாக அந்த பச்சை வாசம் போகாமல் நம்ம வதக்கிட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன், எல்லாத்தையும் கரைச்சி விட்டுனா அந்த மீன் குழம்பு டேஸ்ட்டே இருக்காது. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். அப்படி வதக்கினா தான் குழம்பு டேஸ்ட்டு, இல்லாக்கட்டியும் வேஸ்ட்டு. நெக்ஸ்ட் என்னென்ன போடுறேன் பார்த்துக்கோங்க. மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டேன். மிளகாத்தூள் வதக்கிறப்ப போட்டால் தான் கலர் கொடுக்கும். அடுத்தது மஞ்சத்தூள் போட்டேன்னா, நெக்ஸ்ட்டு மிளகு. என்னடா ஸ்பூனில் வரமாட்டேங்குது மிளகுத்தூள். ஓகே, ஸ்பூனில் வரமாட்டேங்குது, அதனால கொஞ்சமாக போட்டுக்கேன். போட்டு விட்டோம், நான் அரைக்கணும். மிளகு அப்புறம் எல்லாம் சரியாக போச்சு, அரைக்கணும். சீரகம், நான் எப்போவுமே எல்லாத்தையுமே கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டுருவேன். சில பேர் போட மாட்டாங்க, நான் நான்வெஜ் போட்டாவே நான் பெருஞ்சீரகம் போட்டு விடுவேன், அதுதான் வந்து உடம்புக்கு நல்லது. நெக்ஸ்ட்டு வந்து மல்லிப்பொடி. மல்லித்தூள் போட்டு நல்லா இப்படி 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 வதக்கணும்.